ஜெய் சாயிராம். வெற்றிக்கான பாதை எப்பொழுதுமே சுலபமானது கிடையாது. ஆனால் முயற்சிப்பவர்களுக்கு மட்டுமே அது மிக மிக சுலபமானது. ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, உனக்காகவே உன் அப்பா அற்புதமான காலை வேளையில் உன்னை தேடி வந்திருக்கிறேன். உன்னிடம் அதி முக்கியமான ஒரு விஷயத்தையும் ஒரு சந்தோஷ செய்தியையும் உன்னிடம் சேர்ப்பதற்காகவே உன்னை தேடி வந்திருக்கிறேன் என் பிரியமே. என் அன்பு பிரியமே, இன்று செய்ய வேண்டியதை இன்றே செய்துவிடு. நாளைக்கு செய்யலாம் என்று மட்டும் தள்ளிவிட நினைக்காதே. வெற்றி எப்பொழுதும் உன் காலடியில் இருந்து கொண்டுதான் இருக்கும். சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்றால் உனக்கு கிடைக்கவில்லை என்றால் அதற்காக காத்து கொண்டிருக்காதே என் பிரியமே. புதிய வாய்ப்புகளை நீயே உருவாக்க கற்றுக்கொள். அசாத்தியம் என்று எண்ணப்படும் விஷயங்கள் கூட உன்னுடைய முயற்சியால் நித்தியமாக சாத்தியமாகும் என் பிரியமே. நம்பிக்கையோடு செயல்படு. உன் கனவுகளை பார்த்து உன்னை பார்த்து நகைத்தவர்கள் நாளை கண்டிப்பாக உன் வெற்றியை பாராட்டுவார்கள், பாராட்டி ரசிப்பார்கள். ஒவ்வொரு சிரமமும் உன்னை மேலும் பலப்படுத்தும். ஆம் என் குழந்தையே, தோல்வியை சந்திக்க துணிந்து நிற்க கற்றுக்கொள். அப்பொழுதுதான் வெற்றி உன்னை தேடி வரும். முடியாது என்ற வார்த்தையை உன் மனதில் இடம் கொடுக்காதே என் பிரியமே. முயற்சி செய்து முடிக்க வேண்டும் என்ற நம்பிக்கையை உன் மனதிற்குள் கொடுத்து கொண்டே இரு. முடியாது என்ற வார்த்தையை மறந்தும் கூட எடுத்துக்கொள்ளாதே. ஒரு விதை நிலத்தில் விழுந்தால் அதை நசுக்கவே முடியாது. அது ஒரு பெரிய மரமாக வளர்ந்துதான் தீரும். அதே போலத்தான் உன்னுடைய முயற்சியும் ஒரு நாள் வெற்றி பெறும், வெற்றி பெற்றே தீரும் என்ற தீர்க்கமான நம்பிக்கையோடு இரு. நீ உன்னை நம்பினால் இந்த உலகமே உன்னை நம்பும் சூழல் உருவாகும். வெற்றி என்பது ஒரு முடிவு அல்ல என் பிரியமே, அது ஒரு பயணம். ஒவ்வொரு நாளும் சிறப்பாக நீ வாழ்ந்தால் வெற்றி எப்பொழுதுமே உன்னுடன் இருந்து கொண்டே இருக்கும். அதிர்ச்சிகளால் அழிவதற்கல்ல, உற்சாகமாக எழுவதற்குத்தான் வாழ்க்கை. உற்சாகமாக எழுந்திரு. உன்னுடைய வாழ்க்கையில் பிரம்மாண்ட மாற்றத்தை நீ நிச்சயமாக காண்பாய். உனக்கு நான் அதை காண்பிப்பேன். நாளைய வெற்றிக்காக இன்னும் சிறு சிறு முயற்சிகளை நீ ஆரம்பிக்க வேண்டும் என் பிரியமே. அப்பொழுது ஒரு நாள் அது உன்னுடைய மாபெரும் வெற்றியாகவே மாறும். உனக்கு துணையாக உன்னப்பா நான் உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ பயப்பட வேண்டாம். வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு கட்டத்தில் உன்னையும் அறியாமல் சில தவறுகளை நீ செய்து விடுகிறாய். நீ ஒன்றை தேர்ந்தெடுக்கும் சமயத்தில் அப்பொழுதுள்ள விஷயங்களை ஆதாரமாக எடுத்துக்கொண்டு உன்னுடைய சக்திக்கேற்ற அளவுக்கு புத்திசாலித்தனமாகவும் உன்னுடைய சக்திக்கேற்ற அளவுக்கு சாதுரியமாகவும் உண்மையாகவும் தேர்ந்தெடுக்கத்தான் உன்னால் இயலக்கூடும். உன்னால் அதுதான் முடியும். நீ தேர்ந்தெடுத்தது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, பின்னாளில் அது உனக்கு மாறுதலாக மாறிவிட்டால் அதற்காக நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை பிரியமே. அது நடக்க வேண்டியது நிச்சயமாக. நீ எப்படி தேர்ந்தெடுத்தாலும் அது மாறாமல் தான் இருக்கும். அடுத்து என்ன செய்வது என்று யோசித்து சென்று கொண்டே இருப்பதுதான் புத்திசாலித்தனம். தவறிப்போன எதற்காகவும் கவலைப்படாதே என் பிரியமே. உனக்கு என்று ஒன்று படைக்கப்பட்டிருந்தால் அது தள்ளி போகலாமே தவிர நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை சேரும். ஒருபோதும் கிடைக்காமல் மட்டும் போய்விடாது. வாழ்க்கையில் எதுவுமே சொல்லிவிட்டு வருவதில்லைதான் என் பிரியமே.
ஆனால் வந்த எதுவும் உன் வாழ்க்கைக்கு தேவையான எதையுமே சொல்லிக் கொடுக்காமல் போவதே கிடையாது. எது வந்தாலும் அதிலிருந்து கற்றுக்கொண்டு சென்றுவிடு. கலங்கி போய் அங்கேயே நின்று விடாதே என் பிரியமே. வாழ்க்கை என்பது உன்னுடைய உள்ளங்கையில் இருக்கும் ரேகை அல்ல என் பிரியமே. வாழ்க்கை என்பது அது அல்ல, உன்னுடைய உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கைதான். ஏனென்றால் கையே இல்லாதவனுக்கு கூட இங்கு எதிர்காலம் நிறைய இருக்கிறது என்பதை மட்டும் மறந்து விடாதே. உன்னுடைய பாதையை வேண்டுமானால் மாற்றலாம் என் பிரியமே, ஆனால் உன்னுடைய பயணத்தை மட்டும் மாற்றிவிட நினைக்காதே. உடல் வலிமையோ மன வலிமையோ இருந்துவிட்டால் மட்டும் போதாது என் பிரியமே, அனைத்தையும் அடைந்து விடலாம் என்ற நம்பிக்கையும் வேண்டவே வேண்டாம். விடாமுயற்சியாலேயே கிடைக்கப் பெறும் அனைத்துமே. எனவே நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதாது, முயற்சியும் கொஞ்சம் தேவைதான் என்பதை புரிந்து கொள். எது வந்தாலும் பார்த்துவிடலாம் என்ற நம்பிக்கையோடு இரு. பொறுமையை மட்டும் இழந்து விடாமல் இரு. நீ வெற்றி பெறுவதற்கு முதலில் உன்னை நீ நம்ப வேண்டும். முதலில் உன்னையே நீ நம்ப வேண்டும். சிறிய முயற்சிகளும் பெரிய வெற்றிக்கான அடிப்படைதான். இன்று நீ விதைக்கும் நம்பிக்கை நாளைய வெற்றியாக நிச்சயமாக மாறும். உன் கனவுகளை நீயே நம்புகிறாயா? அப்படி என்றால் உனக்கான வெற்றி உறுதியானது என்பதை புரிந்து கொள். வெற்றிக்கு வழி தெரியாது, ஆனால் உறுதியான மனதை அது கண்டிப்பாக தேடி வரும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. தடைகள் உன்னை சோதிக்க மட்டும்தான் வருகிறதே தவிர உன்னை அழிப்பதற்காக அல்ல என் பிரியமே. ஒளியை தேடிக்கொண்டே இருக்காதே, நீயே ஒரு ஒளியாக மாறிவிடு. உன்னுடைய ஒளியில் மற்றவர்கள் பிரகாசமாக வாழட்டும். எந்த தடையும் உன் வெற்றியை தடுக்க முடியாது என் பிரியமே. நீ நின்று விடாதவரை எந்த தடையும் உன்னை தடுக்கவே முடியாது. விழுந்தால் எழுந்துவிடு, தோற்றால் முயற்சி செய். உனக்கான நேரம் நிச்சயமாக உனக்கு வந்தே தீரும். உலகமே உன்னை நம்பட்டும், அதற்கு முன்பாக நீ உன்னையே நம்பு. கடினமான பயணம்தான் அழகான இலக்கை நிச்சயமாக கொண்டு போய் சேர்க்கும். எனவே கடினமான பயணமாக இருக்கிறதே என்று பின்வாங்க மட்டும் நினைக்காதே என் பிரியமே. பயணித்து கொண்டே இரு, நடந்து கொண்டே இரு. சோதனை இல்லாத வாழ்க்கை வெற்றிக்கு அருகிலேயே செல்லாது. சோதனை இல்லாத வாழ்க்கை வெற்றிக்கு அருகிலேயே செல்லாது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. நீ நினைப்பதற்கு அதிகம் சாதிக்கக்கூடியவனாக இருக்கிறாய் என் பிரியமே. எனவே முயற்சி செய்து கொண்டே இரு. நீ என்னுடைய பொக்கிஷம், நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம். உற்சாகமாக வாழ நினைக்க பழகு. உன் கனவுகளை நிஜமாக்க பழகு. எல்லாமே உனக்கு வெற்றியாகவே மாறும். உன்னை ஊக்குவிக்க இன்னும் வார்த்தைகள் அதிகமாகவே இருக்கிறது என் பிரியமே, அதிகமாகவே இருக்கிறது. அப்பாவின் வார்த்தைகளை கேட்டு நீயும் அதன்படிதான் நடந்து கொண்டிருக்கிறாய். ஆனாலும் உன் மன போராட்டத்தினால் சில சமயம் அதை புரிந்து கொள்ளாமல் தெரிந்து கொள்ளாமல் நிர்கதியாக நிற்பதைப் போல நிற்கிறாய். எதற்கும் கலங்காதே என் பிரியமே. உனக்கு துணையாக உன்னப்பா நான் உன்னோடு இருக்கும் பொழுது எதற்குமே நீ கலங்க வேண்டிய அவசியமில்லை என் பிரியமே. நான் தான் உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறேனே. பின் எதற்காக வருத்தப்படுகிறாய், வேதனைப்படுகிறாய்? அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இரு. உன் கனவுகளை நான் நிஜமாக்கி காட்டுகிறேன். நீ உன் பாதையை உருவாக்க கற்றுக்கொள். வாழ்க்கை என்பது ஒரு சோதனை கூடம்தான். முயற்சி செய்தால் முன்னேற முடியும் நிச்சயமாக. நீ கஷ்டப்பட வேண்டும், வேதனைப்பட வேண்டும், துன்பப்பட வேண்டும் என்று நினைப்பவர்களிடமே போய் உன்னுடைய மனக்குமுறல்களை எல்லாம் கொட்டி விடுகிறாய். குழந்தையே,
அவர்களெல்லாம் உதட்டளவில் உன்னிடம் வருத்தத்தை தெரிவித்துவிட்டு மனதளவில் மகிழ்ச்சியாக இருக்கின்றனர் என்பது உனக்கு புரிகிறதா? அல்லது புரிந்தும் புரியாதது போல இருக்கிறாயா? உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் மனதிற்குள் உன் கஷ்டத்தையும் நீ படும் வேதனையையும் பார்த்து மகிழ்ச்சியுறுகிறார்கள், சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். முதலில் உன்மேல் உண்மையான அன்பும் அக்கறையாக இருப்பவர்களையும் முதலில் கண்டுபிடி. பின் அவர்களோடு பழக்கத்தை வைத்துக்கொள். உன்னை மாதிரியே உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் நல்ல எண்ணங்கள் உடையவர்களாக இருப்பார்கள் என்று தவறாக எண்ணிவிடாதே. அதற்காக உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரையுமே நீ சந்தேக கண்ணோடு பார்க்க வேண்டும் என்று நான் கூறவில்லை குழந்தையே. உன்னுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். உன் பலம் பலவீனம் அனைத்தையும் நான் அறிந்திருக்கிறேன் குழந்தையே. உன் மனதை பலவீனமாக்கும் அனைத்து விஷயத்தையும் மாற்றி உனக்கு பலமாகும் விஷயத்தை நான் உனக்கு கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் நீ சந்திக்க போகும் பல மாற்றங்களையும் எதிர்கொண்டு காத்து கொண்டிரு. உன் வாழ்க்கையில் பலமாக உன் வாழ்வு அமையத்தான் போகிறது. எப்பொழுதுமே கவலைப்படாமல் இரு குழந்தையே. உன்னுடைய இலக்கை நோக்கி நீ பயணத்தை முன்னேறி கொண்டே இரு. உனக்கு ஏதாவது தடைகள் வந்தால் அந்த தடைகளையெல்லாம் தடைத்து எறிந்துவிட்டு ஒதுக்கிவிட்டு உன் பயணத்தை நீ மேற்கொண்டே இரு. உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் அப்பாவும் உன் வழித்துணையாக வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. நீ நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் வாழ்வதற்கு உன் சாயப்பா எப்பொழுதுமே உனக்கு துணையாகவே இருப்பேன். என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்துவிட்டு பொறுமையாக காத்திரு. உன் வாழ்க்கைக்கு நான் அனைத்தையும் நல்ல மாற்றங்களை செய்வேன். உன் வார்த்தையை மதிக்காதவர்களை நினைத்து நினைத்து வருத்தம் கொள்ளாதே. உன்னை காயப்படுத்துபவர்களுக்கு, உன் மனதை வேதனைப்படுத்துபவர்களுக்கு காலமாக இருந்து தக்க பதிலடியை, தக்க பதிலை நான் அவர்களுக்கு கொடுப்பேன். யார் முன்னிலையிலும் தாழ்ந்து போக உன் சாயப்பா உன்னை விடவே மாட்டேன் குழந்தையே. என் அன்பு குழந்தையே, என்றைக்கு என் பெயரை சொல்ல ஆரம்பித்தீயோ அன்றைக்கே உங்கள் பாவங்கள் தொலைந்து விட்டன குழந்தையே. கெட்ட காலமெல்லாம் முடிந்து விட்டது என்பதை கேள்விப்பட்டும் நம்பாமல் இருக்கிறவர்கள் என்னை நம்புகிறேன் என உதடுகளால் சொல்லி உள்ளத்தால் தள்ளி நிற்கிறார்கள் என்பதே நிதர்சனமான உண்மை. ஒன்றை நன்றாக புரிந்து கொள், ஞாபகம் வைத்துக்கொள் என் பிள்ளையே. இப்பொழுது இருக்கும் உன் நிலைதான் முடிவான ஒன்று என்று இருந்து விடாதே. அதுதான் முடிவு என்றும் நினைத்து விடாதே. இதைவிட மிக சிறந்தது உன்னை நோக்கி வர காத்து கொண்டே இருக்கிறது. இதைவிட மிக பொக்கிஷமான ஒன்றை உன்னை நோக்கி அனுப்பி வைக்க உன் சாயப்பாவும் காத்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் கைகளை என்னிடம் கொடுத்து விடு குழந்தையே. நீ நிம்மதியாக உன்னுடைய பயணத்தை மேற்கொள். உனக்கு துணையாக, வழித்துணையாக எப்பொழுதும் உன் வாழ்வு முழுவதும் உன் சாயப்பா உன் அருகிலேயே வந்து கொண்டே இருப்பேன். உனக்கு வரும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சோதனைகளையும் நான் சந்திப்பேன் குழந்தையே. நான் உன் வாழ்வை மீட்டெடுப்பேன், பாதுகாப்பேன். உனக்காகவே உன் வாழ்க்கையை நான் மீட்டே கொடுப்பேன். மிகப்பெரிய புயலோ சூறாவளியோ உன்னை அழித்துவிட முடியாது குழந்தையே. ஏனென்றால் நீ உன் அப்பாவின் கைகளில்தான் இருந்து கொண்டிருக்கிறாய். என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உனக்கு. என் பிரியமான கண்மணியே, உனது கனவு விரைவில் பூர்த்தியாகும். உனது எண்ணங்கள் நிச்சயமாக நிறைவேறும். உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் இது. எல்லா நேரமும் உதடுகளில் சிறிய புன்னகையை வைத்து கொண்டே இருங்கள். அது தருகின்ற தன்னம்பிக்கையை வேறு எதனாலும் தரவே முடியாது. எனவே என் குழந்தையே, நம்பிக்கையோடு இரு, தன்னம்பிக்கையோடு இரு. எதிலும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இரு. இவ்வுலகில் நீ நிச்சயமாக ஜெயித்தே காட்டிவிடலாம். இறைவன் தனக்கு பிடித்தவர்களுக்கே அதிக பொறுப்புகளை கொடுத்து அதன் பொருட்டு சோதனைகளை ஏற்படுத்தி பக்குவத்தையும் நிதானத்தையும் பரிசளிக்க விரும்புகிறார் குழந்தையே. எனவே
உனக்கு பொறுப்புகள் அதிகமாகின்றன, சோதனைகள் அதிகமாக வருகின்றது, வேதனைகளும் போராட்டங்களும் அதிகமாக இருக்கின்றதே என்று நீ மனம் குழம்பும் சமயத்தில் இதை நினைத்துப்பார். இறைவனுக்கு நீ பிடித்தவர் என்பதை நினைத்துப்பார். குழந்தையே, நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் மாற்றங்கள் உன் வாழ்வில் நடைபெறும். நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும் நேரம் இது. நம்பிக்கையோடு காத்திரு. உனக்கு துன்பம் வரும் பொழுதெல்லாம் என் பெயரை உச்சரித்து வா. சாயி சாயி என்று ஒரு முறை சொல்லிப்பார். உனக்கு நன்மை உண்டாகும். இதுவே நிச்சயமான உண்மை. இதுவே உன் சாயப்பாவின் வாக்கும் கூட. எப்பொழுதுமே குழந்தையே, வாழ்க்கையில் நீ யாரையும் சார்ந்து வாழாதே, வாழ்ந்து விடாதே. ஏனென்றால் உன் நிழல் கூட வெளிச்சம் உள்ளவரைதான் உனக்கு துணையாக வரும் என்பதை புரிந்து கொள். நிச்சயமாக அதுவே நடக்கும். எப்பொழுதுமே சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டு என் வரவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? இப்படி என் மேல் பாசமாகவும் அன்பாகவும் இருக்கும் என் பிள்ளையை பார்க்க நான் வராமல் சென்று விடுவேனா? பிள்ளையை பார்க்க வரும் பொழுது வெறும் கையோடு வர மனமில்லை எனக்கு. உனக்கு இனிப்பான செய்தியை வந்திருக்கிறேன், எடுத்துக்கொண்டு பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ் என் குழந்தையே. எப்பொழுதுமே இப்படித்தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் காக்க வைப்பதில் உங்களுக்கு அப்படி என்ன சந்தோஷம் என்று நீ என்னிடம் கேட்கிறாய். கண்மணியே, காத்திருப்பதன் பலனை நீ அறியும் பொழுது நீயே கண்கலங்கி விடுவாய். அதற்கான காரணம் உனக்கு புரியும் பொழுது உன் மனம் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தோடு இருப்பாய். உனக்கு வரும் விமர்சனங்களை ஒருபோதும் காதில் வாங்கிக் கொள்ளாதே. அது நல்லதாகவே இருந்தாலும் தீயதாகவே இருந்தாலும் அதை உன் மனதிற்குள் ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்வில் நிம்மதி இருக்காது. உன்னை பற்றி குறை கூறுபவர்கள், உன்னை விமர்சனம் செய்பவர்கள் கூறிக்கொண்டே இருக்கட்டும், செய்து கொண்டே இருக்கட்டும். கலங்கிய விழிகளோடு உன் வேண்டுதல்களுக்கான பதிலை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறாய் உன் சாயப்பாவிடம். இதோ உனக்கான ஆசிர்வாதத்தை அளித்து விட்டேன் குழந்தையே. உன் இல்லம் தேடி இனிப்பான செய்தியோடு வந்து விட்டேன். இனி அனைத்தும் சரியாகிவிடும். தீர்க்கமாக நம்பு. உன் வாழ்வு உனக்கான வாழ்வு. என்னால் முடியும், கண்டிப்பாக முடியும் என்று சொல்லிக்கொண்டே போராடு. உன் வாழ்க்கையில் மிக எளிதாக நீ வெற்றியடையலாம். நிச்சயமாக உன் வாழ்வில் நீ ஜெயிப்பாய் குழந்தையே. எல்லாம் நல்லபடியாக உன்னை சூழ்ந்து மங்களங்கள் உன் வாழ்வில் குடிக்கொள்ளப் போகிறது. செல்வமும் சுபிக்ஷமும் நிலையில்லாதவை. அதே போல இந்த உடல் அழிவிற்கும் மரணத்திற்கும் உட்பட்டவைதான். இதை உணர்ந்து இந்த உலகத்தில் உள்ள அனைவரிடத்திலும் அனைத்து பொருட்கள் மீதும் இருக்கும் பற்றை விட்டுவிட்டு உனது கடமையை செய்து கொண்டே இரு. எதிர்பார்த்து எதிர்பார்த்து வாழும் ஒவ்வொரு நிமிடமும் ஏமாறாதே. உன்னுடைய கடமையை தைரியமாக செய்து கொண்டே இரு. நிச்சயமாக உன் வாழ்வில் நீ வெற்றியை அடைந்தே தீருவாய். இதுநாள் வரை உன் மனதில் போட்டும் குழப்பும் பிரச்சனைகள் எல்லாம் சரியாக போகிறது கூடிய விரைவில். எனவே கலங்காமல் இரு என் குழந்தையே. விரைவில் உன் வாழ்வில் அதிசயம் நடக்கும். நீ நினைத்த எண்ணத்தை நிச்சயமாக உன் வாழ்வில் அடைவாய் என் குழந்தையே. உன்னுடைய மனம் தேவையில்லாமல் இப்பொழுது அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறது. மனதின் வேலையே சலனம் அடைவதுதான் குழந்தையே. விட்டுவிடு. உன் மனது அதன் வேலையை செய்து கொண்டே இருக்கட்டும். புரிகிறதா? சலனம் அடைந்து கொண்டே இருக்கட்டும். எது எப்படி இருந்தாலும் உன்னுடைய உடல் மட்டும் கட்டுக்குள் இருக்க வேண்டும். அதற்குத்தான், கட்டுக்குள் வைத்துக் கொள்வதற்காகத்தான் நீ என்னிடம் வந்திருக்கிறாய் என்பதை பல நிமிடம் மறந்து விடுகிறாய். நான் இருக்கிறேன் குழந்தையே. எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்னுடைய உதவி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். என் பிள்ளையாகிய நீ எதற்குமே ஆசைப்பட தேவையே இல்லை. நீ ஆசைப்படாமலேயே நீ வேண்டியது அனைத்தும் உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்க உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்காக ஆசைப்படுகிறாய்?
உனக்கு தேவையான அனைத்தையும் நானே உனக்கு நிறைவேற்றித் தருவேன். இனி உன் வாழ்வில் எல்லாமே ஜெயம்தான். என் முன் நீங்கள் பக்தியோடு உங்கள் கரங்களை நீட்டினால் இரவு பகல் பார்க்காமல் எப்பொழுதும் என்றுமே நான் உங்களுடன் இருந்து கொண்டுதான் இருப்பேன். என் தங்கமே, உன் மனதை காயப்படுத்துபவர்களிடம் சண்டை போடாமல் அமைதியாக விலகி விடுவது 1000 வார்த்தைகளுக்கு சமம். சந்தோஷத்தையோ சோகத்தையோ தாங்கிக் கொண்டு நம்மை எழுந்து நடமாட வைக்கும் நம்மளுடைய மனம்தான் நமக்கு மிக சிறந்த நண்பனாக இருக்கக்கூடும். எனவே என் குழந்தையே, உன்னை முதலில் நீயே நேசிக்க பழகு. நீ 1000 முறை அழுதாலும், அது மட்டுமல்லாமல் எத்தனை முறை நீ விளக்கம் கொடுத்தாலும், நீ என்னத்தான் மன்றாடி வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டாலும், உன்னை விட்டு பிரிய நினைப்பவர்களை, உன்னை விட்டு விலக நினைப்பவர்களை உன்னால் எப்பொழுதுமே திருப்திப்படுத்தவே முடியாது. நன்றாக சிந்தித்துப் பார். நீ எதை செய்தாலும் குற்றமாகவே பார்க்கப்படுவாய். இவர்களிடம் இருந்து, இந்த மனோபாவம் கொண்டவர்களிடமிருந்து நீ சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லதாக இருக்கும் குழந்தையே. என் குழந்தையே, நல்ல செய்தியை உனக்காக உன் இல்லம் தேடி கொண்டு வந்திருக்கும் உன் அப்பா அந்த செய்தியை பெற்றுக்கொண்டு வாழ வேண்டுமே என்று நினைக்காதே. நிச்சயமாக வாழ வேண்டும் என்று நினைத்து சொல். அப்படி நீ வாழ்ந்து காட்டினால் எந்த ஒரு துன்பம் உனக்கு வந்தாலும் அது தூசியாகவே தெரியும். உன்னை வழிநடத்த நான் இருக்கும் பொழுது நீ நிச்சயமாக வாழ்ந்தே காட்டலாம், ஜெயித்தே காட்டலாம். நாம் ஒரு செயலை செய்ய துவங்கும் போதே உனக்கு ஏன் இந்த வீண்டாத வேலை, உன்னால் இதை சாதிக்க முடியுமா, உன்னால் இதை வெல்ல முடியுமா என்று சொல்பவர்களுக்கு மத்தியில் நீ ஜெயித்து காட்டுவதே அவர்களுக்கு பதிலாக இருக்கக்கூடும். இப்பொழுதெல்லாம் உண்மையை சொல்பவதற்கே சத்தியம் செய்ய வேண்டியுள்ளது. அதே போல அந்த பொய்யை போற போக்கில் சொல்லிவிட முடிகிறது. அதையும் நம்ப பல பேர் இருக்கிறார்கள். உன்னுடைய சகல விதமான கோரிக்கைகளும் நிறைவேறும் நேரமும் வந்துவிட்டது. சந்தோஷமாக இரு, சந்தோஷமாகவே இரு. சகலவிதமான சௌபாக்கியத்தையும் பெறப்போகிறாய். இதுவேதான் உன்னுடைய காலம். இதுதான் உனக்கான காலம். நீ விரும்பியது எல்லாமே ஒவ்வொன்றாக நிறைவேறும் காலம். எனவே இனி நீ சந்தோஷமாக இருக்கலாம். அதே சந்தோஷத்தோடு, நிம்மதியோடு, நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக கேட்டுப்பார். உன் வாழ்வில் நடைபெறப் போகும் ஆச்சரியங்களுக்கும் அற்புதங்களுக்கும் உன் சாயப்பா நானே பொறுப்பு. என் அன்பு பிள்ளையே, கோபத்தை முதலில் குறைத்துக்கொள். அகங்காரத்தை உன் மனதிலிருந்து ஒழித்துவிடு. தான் என்ற அகங்காரம் ஒருவன் மனதில் வந்துவிட்டால் அவனை இந்த உலகத்தில் யாராலுமே காப்பாற்றவே முடியாது. வாழ்க்கையில் வெற்றி அடையும் அத்தனை சூழல்களையும் அவன் இழந்து விடுவான். அகங்காரத்தை முதலில் உன் மனதிலிருந்து தூர எறிந்துவிடு. நம்பிக்கையோடு போராடிக்கொண்டே இரு. என்னால் முடியும், என்னால் முடியும் என்று ஓடிக்கொண்டே இரு. என்னால் மட்டுமே முடியும் என்று எப்பொழுதும் எண்ணி விடாதே. இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனி திறமை இருக்கத்தான் செய்கிறது. அவரவர் திறமைக்கேற்ப அவரவர் வெற்றியை அவர்கள் வசம் ஆக்கிக்கொள்ள வேலையை செய்து கொண்டுதான் இருப்பார்கள். எனவே உன்னிடம் மட்டும்தான் திறமை இருக்கிறது. என்னால் மட்டுமே அதை சாதிக்க முடியும், நான் மட்டுமே வாழ்ந்து காட்ட முடியும் என்ற அகங்காரம், தற்பெருமை உன் மனதில் இருக்கவே கூடாது. அப்படி இருந்தால் அது உன் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய கெடுதலாகவே முடிந்துவிடும். ஓம் சாயிராம். அப்பா, என் வாழ்க்கையில் அதிசயத்தை நிகழ்த்துங்கள். நான் இதுவரை பட்ட கஷ்டத்தையெல்லாம் நீக்குங்கள் என்று என்னிடம் வந்து நீ புலம்பிய நாட்கள் முடியப் போகிறது. என்னுடைய துன்பங்கள், துயரங்கள் அனைத்தையும் காணாமல் போகும்படி செய்து விடுங்கள் அப்பா என்று நீ கேட்பது எனக்கு கேட்கிறது கண்மணியே. என் அன்பு பிரியமே, நீ பட்ட துன்பங்களும் நீ பட்ட வேதனையும், நீ அழுத அழுகை, துன்பம், வேதனை என அனைத்தையும் உன்னிடத்திலிருந்து மறைய வைக்கப் போகிறேன். விடியலுக்காக காத்திருக்கும் என் பிள்ளைக்கு ஒரு வியக்கத்தக்க அதிசயம் நிகழப்போகிறது.
இரவோடு இரவாக உன்னுடைய மிகப்பெரிய பிரச்சனையையும் சோதனையையும் தீர்த்து வைக்கப் போகிறேன் உன் சாயி தேவா. உனக்கு நடக்கும் இந்த அதிசயத்தை பார்த்து நம் வாழ்விலா இதுவெல்லாம் நடக்கிறது, இது கனவா அல்லது நினைவா என்று மெய்சிலிர்த்து பார்க்கப் போகிறாய். ஏனென்றால் இது நாள் வரை உன் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்குமா என்று யோசித்துக் கொண்டிருந்தாயோ? இதுவெல்லாம் நம் வாழ்வில் நடந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்து கொண்டிருந்தாயோ? அதற்கான வேலைகளை எல்லாம் இப்பொழுது உன் சாயப்பா செய்யப் போகிறேன்.